தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் புருஷரைக்கு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாம் உற்சாகமாக ஆண்டவரை நம்ம பாடி ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம்ப்பா.
எஸ், எங்கள் கண்மலையானவர். கண்மலையானவர் ஜீசஸ், ஆமென். என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை உமக்கே. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். எங்களோட கூட சேர்ந்து பாடு. தலை சாய்க்கும் கல் நீர் ஐயா, மூளைக்கல் நீர் ஐயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏற்பெற்றே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பெற்றே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏற்பெற்றே இது வானத்தின் வாசல். ஏசையா
வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம இந்த நாள் வரை பாதுகாத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு கடினமான இந்த சூழ்நிலையில கூட நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எப்போ ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, நமது பட்சத்தில் எப்போதும் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம இருப்பது ஒரு கடினமான சூழ்நிலை கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன பொழுது, ஹல்லேலூயா, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 137 நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம், எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம் என்று சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனது பொழுது, ஹல்லேலூயா, அவர்கள் ஆண்டவரை மறந்து தங்கள் நிலையிலே அவர்கள் அழுதார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்திலே அதே சூழ்நிலையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லி இருக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறான், நான் கேபார் நதி அண்டையிலே வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று சொல்லி. ஒரே சூழ்நிலையிலே நம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. நாம் அழுது கொண்டு கண்ணீர் சிந்தி ஓ இப்படி ஆகிவிட்டதே என்று இல்லாமல், ஓ தேவ தரிசனங்களை காணக்கூடிய மக்களாக, ஓ ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்தை ஓ நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதனாலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்களில் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஓ ஹலோ என்னமாய் இருந்தாலும் சரி, ஓ பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை குறைவில்லாமலே நடத்தி வந்திருக்கிறீர். எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் நடத்தி வந்திருக்கிறீர். எங்களை போஷித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பராமரித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சம்பாத்தியங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களில் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேரத்திலும் கூட ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒருவேளை குறைபட்டவர்களை இருப்போம் என்று சொன்னார், என் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவளை தொடும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, ஆண்டவர் கடந்து போகிறார், நான் அறியேன், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை கேட்பவன் யார்?
என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் செய்வதை நாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது. Praise the Lord, hallelujah. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அவருக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும். hallelujah. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, எங்களை வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். hallelujah. ஒருவேளை இந்த நேரத்திலே கூட நீங்க ஒரு சோர்ந்து போன நிலைமையிலும் ஒரு பலவீனமான நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord, hallelujah. அந்த எலியா தீர்க்கதரிசி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் சேர்ந்து எல்லா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போடும் பொழுது எலியா தீர்க்கதரிசி போய், ஆண்டவரே போதும் கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சூறை செடி நடுவிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி, எலியாவே நீ போக வேண்டிய பிரயாணம் தூரம் என்று சொல்லி அவனை திடப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு கூட பலவீனமாய் சோர்ந்து போய் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி, நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியம் அநேகம் என்று சொல்லி உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? பலன் இல்லா நேரத்தில் எனக்கு பலன் தருகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருமே, பலன் தாருமே. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? பலன் தாருமே, பலன் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில், பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. இடனில்லா நேரத்தில் இடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் ஒரு புதிய பலன் ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே எதிர்கொள்வதற்கு உம்முடைய பலன் எங்களுக்கு வேணும். ஓ எஸ், ஹல்லேலூயா. போராட்டங்கள் போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? போராட்டங்கள் அப்படியே அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடம். சூழ்ந்ததாலே என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட இடமனம் அளித்திடுமே. இயேசு பார்த்து சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே.
சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலனால நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. அந்த எலியாவை ஆண்டவர் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து நீர் அவனை பலப்படுத்தி அந்த பலத்தின் மிகுதியினாலே அவன் ஒரே வனாந்தரம் மட்டும் 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த தேவன் இன்னும் எங்களோட உயிரோடு கூட இருக்கிறீர். எங்க மத்தியிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோமே அப்பா. Praise the Lord, hallelujah, amen, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. ஓ, வானத்தை நான் மழை பெய்யாதபடி அடைத்து போடும் பொழுது, அல்லது வெட்டுக்கிளி தேசத்தை அழிக்கும் பொழுது, அல்லது கொள்ளை நோயை நான் அனுப்பும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி மனம் திரும்பி என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் எங்கள் தேசத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த கொள்ளை நோய்க்காகவும் அங்கங்கே இந்த வெட்டுக்கிளிகள் பறந்திருக்கிறதே ஆண்டவரே, இதற்காக எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்தை நீர் அழிக்காதபடி அப்பா, எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால வியாதிப்பட்டு ஆண்டவரே ஓ பிடியில இருக்கிறாங்க ராஜா. அவளை எல்லாம் நீங்க குணப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தம் மட்டுமே அதை செய்ய முடியும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் மட்டுமே அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஓ எகிப்திலே வரப்பண்ணின எந்த வியாதியும் வரப்பண்ணேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த வியாதியிலே பிடித்திருக்கிறவர்கள் ஆண்டவரே சீக்கிரமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற, நல்ல பூர்ண சுகம் பெற அப்பா, இந்த தேசத்தை விட்டு இந்த வியாதி ஓடி போக கர்த்தாவே நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் சபையாராய் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்துக்கு நீங்க சேமத்தை கொடுப்பீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் புருஷ ஐக்கியத்தோடு சேர்ந்து ஆராதித்த உங்களை யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்திருக்க உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கும் பெந்தேகோஸ்தே திருநாளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. இது நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டே, இது நமக்கு ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்ற ஆசைக்கு வந்த நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தவும், மேம்படுத்தவும், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளவும், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் அந்த நோக்கத்தோடு இந்த நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கிறோம். அதனுடைய செய்திக்கு சாராம்சமாக ஒரு ஆதிக்கிற பாடலுடைய ஒரு சமயத்தை மாத்திரம் பாடி நம்மளுடைய வார்த்தையை கடமை செய்யணும். நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்ம ஆண்டவர் தர முடியாது. நினைக்கப்பட்டோடு ஒரு மாற்றோடு மாற்றியோடு ஆசிரியர்கள் இங்கே ஆண்டவர் நடத்தி அனுப்புவார். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை போற்றுமே. 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 மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை
ஆவியை ஊற்றுமே. கேட்டீங்களா? கையில உயர்த்தி கூப்பிட்டு பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. ஒரு வாரத்தோடு ஒரு தாகத்தோடு நீ கம்மா பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. சத்துருக்கள் நமக்கு எனக்கு பந்தி ஆய்க்கப்படுகிறது. என் தலை என்னை நான் அபிஷேகம் அடைகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஓ, என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆவினாலே, தேவ அபிஷேகம் என்னைனாலே பாத்திரம் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும். அப்படி ஒரு அனுபவத்தை கத்தருக்கு தரணும். எல்லாருக்கும் கத்தர் அனுபவத்தை தரணும். அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தை விடுவித்துக் கொள்ளணும், உயிர்ப்பித்துக் கொள்ளணும். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும். தேவகுலந்த நாம் இல்லாமல் பசுத்தாமை ஊற்றப்பட்டா ஒரு வாழ்க்கையோட ஒரு ஜபக்கூட்டத்தை என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே. பாடலாம், எல்லாரும் பாடலாம். பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. எல்லாரும் பெந்தைகொஸ்தை அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. கைகளை கட்டி எல்லாம் கைகளை கட்டி பசுத்தாக கைகளை கட்டி எல்லாம் கட்ட மேம்படுத்துங்க. பசுத்தாக எங்க தேவனை எல்லாம் மதியப்படுத்துங்க. தீபா தூரமா நக நகப்பா அப்ப நகப்பா அப்ப நகமா அப்ப நகப்பா. இது நிரப்புகிறவரை நிரப்பி அனுப்புகிறவரை தீபா தூரமா நக நகப்பா. ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை கட்டி நல்ல கைகளை கட்டி குடும்பங்களே இருக்கலாம், அசைவாடுகிறார். உங்கள் மத்தியில் பிரசங்கமாக இருக்கலாம். உங்களை வாங்கியோடும் பிரியத்தோடும் கத்தர் பார்க்கலாம்.
ஆஜையோடும் பிரியத்தோடும் கத்தவங்களை பார்க்கிறோம். உங்கள் நாவே துதிக்கிறேன், உங்கள் உதவியில் சோத்திரப்படுகிறேன். அந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஒழுங்கா பாட தெரியாதவராக இருக்கும், பாவத்தோட பாட தெரியாதவராக இருக்கும், துதிக்க தெரியாதவராக இருக்கும், துதிக்க வார்த்தைகளை சொல்ல தெரியாதவராக இருக்கலாம். வெறும் நீங்க ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க, அதனால பிரியத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஆண்டுகளுக்கு மூலமாக நல்ல ஆராதனை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் நேர்ந்து ஆராய்ச்சிருப்பீங்க. கத்தர் மகிழப்பட்டார், கத்தர் மகிழப்பட்டார். ஆராய்ச்சியை கத்தர் பிரியமாக இருந்தார், கத்தர் பிரியமாக இருந்தார். நல்ல கையை கட்டி கத்தரை பயன்படுத்துவோம். ஆண்டவரே நாங்களே விட்டு போகலாம். தங்கள் ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யூரியா நீ சபை மொழிய புருஷர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். லூயா லூயா கையில் கட்டி சொல்லுங்கள், கையில் கட்டி சொல்லுங்கள், கையில் கட்டி சொல்லுங்கள். லூயா நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரமாக நமக்கு நன்றி சொல்லுங்கள், நமக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அவசியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு இடம்பெறுகிறார். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பெந்தெகோஸ்து சபையில சொல்லிட்டே இருக்கிறாங்களே, ஏன் 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 அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பெரிய தேவன் எனக்குள்ளே வந்து விடவில்லையா? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? ஆவியின் நிறைவு, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றெல்லாம் சொல்லி குழப்புகிறார்களே, என்றெல்லாம் இன்னைக்கு பேசுகிற திருச்சபைகள் இருக்கிறது. ஆவியின் நிறைவை, பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை வேதத்திலே சொல்லி இருக்கிறதை புரிந்து விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றது 50வது நாளிலே, 50வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்ம உயிரோடு திரும்ப காண்பித்தார். அதற்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எழுந்தார். அவர் பரலோகத்திற்கு போய் 10 நாட்கள் கழித்து 50வது நாள், இந்த 10 நாட்களும் ஆண்டவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள் என ஒரு 120 பேர் இந்த 10 நாட்கள் எருசலேம் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த 10 நாட்களும் எருசலேம் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவர்கள் ஸ்தோத்திரத்திலும் துதியிலும் ஜெபத்திலும் அவர்கள் காத்திருந்தார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர்கள் ஆவி ஊற்றுவேன், மாம்சமான யாவர்கள் ஆவி ஊற்றுவேன். இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். அதே போல காத்திருந்தாங்க. 10 நாட்கள் காத்திருந்தாங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் சோதரத்திலும் துதியிலும் காத்திருந்தார்கள். 10 நாட்கள் வந்து 40 + 10 50 நாட்கள். எல்லாரும் ஒரு மேல் வீட்டில் அதற்கு எல்லாரும் ஏறினாங்க. ஒரு மேல் வீட்டு யாருடைய வீடு, யாருடைய அறைதான் சொல்லுங்க, மேல் வீட்டு ஏறக்குரிய 120 பேர் அங்கு இருப்பார். 120 பேர் 120 பேர் வெளிச்சம் பண்ணல. 120 பேரும் பெரும்பான்மை பெற்றவர்கள், பெரும் பேரு பெற்றவர்கள், மகாபுரிய பாக்கியவான்கள், பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவித்தவர்கள், பரிசுத்தாவின் நிறைவை பெற்று அனுபவித்தவர்கள். 120 பேர் மேல்விட்டர்களை கூடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? பலத்த சத்தம், பெருங்காற்று முழக்கம், இடி முழக்கப்பட்ட பலத்த சத்தத்தோடு ஆவியானவர் மேல் இறங்கி வந்தார். அக்கரியா போன்ற நாவுகள் ஒவ்வொருவருக்கு காணப்பட்டது. அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த உன்னதமான அனுபவம்
அந்த உன்னதமான அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளாய் ஒவ்வொரு வேலையும் வந்து அமர்ந்த அனுபவம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அந்த 120 பேர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பெற்றுக்கொண்டார்கள். ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அந்த 120 பேருக்குள்ளும் ஒரு புதுமையான மாற்றம் உண்டானது. புதிய சிருஷ்டியாக மாறினார்கள். அவருடைய வாழ்க்கையை புதிதாக மாறினது. சிந்தை புதிதாக மாறினது. மாம்சத்தின் தன்மைகள் எல்லாம் ஒளிந்து ஆவியினால் நடத்தப்படுகிற நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். சிந்தை மாறினது. வார்த்தை மாறினது. தேவ ஆவியினால் எல்லாம் நடத்தப்பட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படியே பற்பல பாஷைகளை பேசப்படுகிறது. பல தேசத்துடைய மொழிகளை பேசினார்கள். தேவன் தூதருடைய பாஷைகளை பேசினார்கள். மனுஷன் பாஷை மாத்திரமல்ல, தூதருடைய பாஷைகளையும் பேசினார்கள். ஆவியின் வரங்களினால் கனிகளினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். நான் பெந்தெகோஸ்தேக்காக என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நான் ஒரு பண்டிகை நாளாக ஆசிரிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இது போன்ற ஒரு உன்னதமான அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இருக்குமானால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த குடும்பங்களில் என்று ஆராதிக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலும் அத்தனை நாவது இறங்குமானால் எவ்வளவு உன்னதமான அனுபவமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். நம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய அக்கடி நாவுகள் இறங்குமானால் ஆவியின் கனிகளால் வரங்களால் அதெல்லாம் நிரப்பப்பட்டால் இந்த அனுபவம் எவ்வளவு உன்னதமானதாக இருக்கும். வாஞ்சியோடு உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாஞ்சியோடு சொல்லி கேட்டார். நீங்கள் அப்படி மாறுபட்டு ஒருவேளை அக்கினாவை கொண்டு ஒரு அடையாளம் கொண்டு காணப்படாம இருக்கலாம். அபிஷேகம் என்னன்னே தெரியாது. ஆவினா என்னன்னே தெரியாது. நிலவப்படனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர்கள் அப்படிதான் இருக்கும். எப்பவும் அந்த மாதிரி நாம தான் இறங்கி வரோம் என்று எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சிலர் எப்பவும் அந்த மாதிரி நாமங்களால் பெற்றுக் கொடுக்குறாங்க. சிலர் நீங்க வீடியோ அபிஷேகம் எடுத்துக்கிட்டீங்க கேட்கும்போது சிலர் சொல்றாங்க அத்தனை மாதிரி இறங்கத்தையும் சொல்றாங்க. சிலருக்கு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எங்களுக்கு வாஞ்சியோடு கேட்டால் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். ஒருவேளை அப்படி அவங்களாவே காணப்படாவிட்டாங்க ஆவியானவர் அபிஷேகம் இதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் நிறைவு அந்த அபிஷேகம் என்று விவரிக்கிறது. இது ஏன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு ஏன் இந்த ஆவியின் இறங்கிற அனுபவம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் அனுபவம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் அனுபவம் எனக்கு ஏன் வேண்டும்? எனக்கு ஏன் நம்முடைய ஆண்டவர் பெற்று அதனால நம்ம பெற்றிருக்கோம். தேவன் பரிசுத்தாவினார் வல்லமையினார் அபிஷேகமாக தேவன் அவரோடு கூட இருந்தபடினார் அவர் நன்மை செய்தவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே சொல்கிறார். ஆண்டவர் பெற்றிருந்த அனுபவத்தை நானும் பெற்றுக்கிறேன். மத்தேயு 3:16 சொல்லியிருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் ஒரு ஆவை போல அவர்கள் வந்தார். ஆவை போல வந்தார். அந்நியமான சத்தம் உண்டாகி மத்தேயு 3:17 சொல்லுகிறது, இவருடைய நேசகுமார் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தார். ஒரு ஆவை போல இயேசு கிறிஸ்துவுக்கு பிராவை போல அடையாளத்தோட ஆவியானவர் இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலருக்கு அக்கினாவை போன்ற அடையாளத்தோட ஆவியானவர். அதுக்கு ஒரு வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்தில் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு அவர் வனாந்திரத்திற்கு அவர் உபவாசிக்கும்படி போனார்.
அந்த ஆவியின் பலத்தோடு அவர் பிசாசை ஜெயித்து, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து வெற்றி உள்ளவராக அவர் திரும்பி வந்தார். அந்த ஆவியின் பலன் தான் ஆண்டவரை கொள்கதா மலை சிலுவை வரைக்கும் அவரை நடத்துகிறார். நான் ஏன் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? இயேசு பெற்றிருந்தார், ஆகவே நான் பெற்றிருக்கிறேன். யோவான் 1:34 சொல்கிறது, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஆண்டவர் மேலிருந்த அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம். அந்த ஆவி நிறைவுக்கு அளவே இல்லை. இவ்வளவுதான் அளவில்லாத அபிஷேகம். யோவான் 1:34 பிரியமானவர்களே, ஆண்டவர் பெற்றிருந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் சொல்லுது, இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினார் வல்லமையான அபிஷேகம். அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். இயேசு பெற்றிருந்த அந்த ஆவி நிறைவு, என் இயேசு பெற்றிருந்த அளவில்லாத அபிஷேகம் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறனா? அவரோடு பரலோகத்தில் வாழப் போகிறனா? அந்த ஆவியின் அனுபவத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சியோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். வாஞ்சியோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் பெற்றிருக்காங்க, நானும் பெற்றிருக்கிறேன். அது எனக்கு அவசியம். அது எனக்கு அவசியம். நான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று பேரும் சொல்லுகிறது. அதனால் நான் தேவ ஆவியை பெற்றுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஆவியை நான் என் பெற்றிருக்க வேண்டும். நான் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் நல்ல பலனுள்ள கிறிஸ்தவனாய் சாட்சியாய் வாழ்வதற்கு நான் தேவ ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாவி வீட்டில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நாவிக்கிற வாழ்க்கையில நான் பலன் அடைவதற்கு, சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு, உலகத்தை மாமிசத்தை பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, பாவத்தின் வல்லமையை எதிர்த்து நிற்பதற்கு, யாதியின் போராட்டங்களை எதிர்த்து நிற்பதற்கு, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, என் தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கு, நீங்க எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி ஆண்டவருடைய சாட்சி வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே, அவருக்கு முன்பாக நான் ஒரு பரிசுத்தமான சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து என் ஓட்டத்தை முடிப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் தேவை. பரிசுத்த ஆவியானவரின் பலன் தேவை. அந்த பலனை ஆவியானவர் தருகிறார். ஆவியானவர் தருகிறார். ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய காத்திருங்க, பரிசுத்தாவிகள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து ஒரு சிலவிலும் உதயாவிலும் சபையாவிலும் நீங்கள் கடைசி பரிந்தமோ நீங்க சாட்சியில்லாத இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை என்னை குறித்தாமல் எதிர்பார்த்து அன்று நம்மை அழைத்ததன் நோக்கம், சபையில வைத்திருக்கிறதன் நோக்கம், நம்மை ரட்சித்ததன் நோக்கம், நம்மை ஞானஸ்நானப்படுத்துகின்றதன் நோக்கம், நம்ம அவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். நீங்கள் எனக்கு சாட்சிகள் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம அவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். அப்படி சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னான், சாட்சியாய் இருக்கணும்னு சொன்னான். எனக்கு ஆவியின் பலன் தேவை. எனக்கு பரிசுத்தாவியின் பலன் தேவை. உலகத்தை மாமிசத்தை பிசாசை ஜெயித்து நான் சாட்சியாய் வாழணுமே, சாட்சியாய் வாழணுமே. எனக்கு ஆவியின் பலன் தேவை. எனக்கு ஆவியின் பலன் தேவை. ஆவியின் பலன் தேவை. அதனால நான் அந்த ஆவியின் அனுபவத்தை, அந்த ஆவியின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம். இரண்டாவது, நான் ஏன் இந்த அபிஷேகத்தை, இந்த ஆவியின் நிறைவை நான் பெற்றிருக்க வேண்டும்? சகரியா 12:10 சொல்லுகிறது, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் பெற்றுக்கொள்ள. கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, இது இரண்டும் இணைந்தே கொடுக்கிறது. ஜெபத்திலே வளர்வதற்கு, நான் ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபத்திலே ஆவியில் நிரம்பி ஜெபிப்பதற்கு, ஜெபத்திலே நான் என் தேவனை சந்திப்பதற்கு, ஜெபத்திலே நான் பரலோகத்தை தரிசிப்பதற்கு, என் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் இருப்பதற்கு, என் ஜெபத்திலே கிரியைகள் நடப்பதற்கு, என் ஜெபத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, என் ஜெபத்திலே சாத்தானை கட்டுகளை உடைப்பதற்கு, என் ஜெபத்திலே பிசாசு தந்திரங்களை முறியடிப்பதற்கு, என் ஜெபத்திலே தேவ வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. உதவி தேவை.
விண்ணப்பத்தின் ஆவி, அது கிருபை ஆவி. திறப்பில் நிற்க, தேசத்திற்காக மன்றாட, கண்ணீர் விட்டு கதறி அழுது பெருமூச்சோடு ஜெபிக்க எனக்கு அந்த கிருபையின் ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தேவை. தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆவியை கொடுக்கிறார். அந்த அநாய்ச்சம் இருந்தாதான் நம்ம நல்லா ஜெபம் பண்ண முடியும், வல்லமையோடு ஜெபிக்க முடியும், திறப்பின் வாசல்ல நிற்க முடியும். ரோமர் 8:26 சொல்லி இருக்குது, அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்னதென்று அறியாதிருக்கிறபடியாக ஆவியானவர் நம்மையே வாங்குகிறவரை பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த கிருபையின் ஆவியானவர், அந்த விண்ணப்பட்ட ஆவியானவர் நம்மோடு ஜெபத்தில் இணைந்து கொள்கிறார், நம்ம ஜெபிக்க வைக்கிறார், நம்ம ஜெபத்தில் உற்சாகப்படுத்துகிறார், நம்ம ஜெபத்தில் நடத்துகிறார், சரியாக ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு, சரியான விதத்தில் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். அதற்கு எனக்கு அந்த கிருபையின் ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தேவை. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றவங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆவியை கொடுக்கிறார். இன்னொரு அர்த்தம்ல ஏசாயா 11:2 சொல்லி இருக்கிறது, எனக்கு ஏன் இந்த அபிஷேகம் தேவை. ஏசாயா 11:2 சொல்லுங்க, 3 அனுபவங்களை சொல்லிக்கிறது. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தர் பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். ஞானத்தையும் உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன், ஆலோசனையும் பலனை நான் பெற்றுக்கொண்டேன், அறிவையும் கர்த்தர் பயப்படுகிற பயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என் அனுபவமாக எனக்கு தேவ ஆவி தேவை. ஞானத்தின் உணர்வையும் வருவார், ஆலோசனையும் பலனையும் வருவார், அறிவையும் கர்த்தர் பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியே, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியே, அறிவையும் கர்த்தர் பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே என் மேல் நீர் இருக்கணும் ஐயா, என் மேல் நீர் இருக்கணும். ஞானமும் உணர்வும் எனக்கு உண்டாகணும், ஆலோசனையும் பலனும் எனக்கு தேவை. கர்த்தர் பயப்படுகிற பயத்தையும் அறிவையும் நான் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரே எனக்கு இந்த ஆவி தேவை, எனக்கு இந்த 3 அனுபவங்களும் எனக்கு தேவை. நிரப்பணும். அஞ்சோடு கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. 4வது யோவான் 16:8 அவர் காய்ச்சி சொல்லிருக்கிறது, நான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம், நியாய தீர்ப்பு குறித்தோம், கண்டித்து மாற்றுவதற்கு ஆவியானவர் எனக்கு தேவை. யோவான் 16:8 சொல்லியிருக்கிறார், பாவத்தை குறித்தோம், நீதி குறித்தோம், நியாய தீர்ப்பு குறித்தோம் அவர் கண்டித்து மாற்றுவார். நான் மடித்தவரை பொறுக்காக, நான் சரியான பாதையிலே என் ஆவிக்குரிய பயன்கள் தொடர்ந்து செல்வதற்கு என்னை வழி நடத்தும் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்தும் அவ்வப்போது என்னை கண்டித்து உணர்த்துக்கிட்டே இருக்கணும். என் இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் ஆண்டவர் மாற்றணும். என் வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றணும். ஒரு காரியத்தை பேசும்போதும், ஒரு காரியத்தை செய்யும் போதும், ஒரு இடத்துக்கு போகும் போதும், வரும்போதும், என் போக்கிலும் வரத்திலும், என்னுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா ஸ்தானங்களிலும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு இருக்க வேண்டும். நான் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, அநீதியான காரியங்களை செய்து விடாதபடிக்கு, நீதிக்கு புறம்பாய் ஏதாவது செய்து விடாதபடிக்கு, வரப்போகிற வருகையை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பயமுள்ளவனாய் இருக்கும்படிக்கு எனக்குள்ளே ஆவியானவருடைய கிரியை இருக்க வேண்டும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வு, அந்த அனுபவம் எனக்கு இருக்கணும். ஏன்னா எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தேவை. அடுத்தாப்புல 5வதாக
ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே, ஓ க்ளோரி டு காட், அவர் நன்மை செய்கிறவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறான் சுற்றி தெரிந்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் இந்த அனுபவம் இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கணும். பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அவன் நன்மை செய்கிறவாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவன் சுற்றி தெரிந்தார். என்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகணும். ஓ, நான் பிசாசின் வல்லமைகளை அழிக்கணும், பிசாசை நான் ஜெயிக்கணும். அந்த வல்லமை எனக்கு தேவை. அதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த அனுபவம் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த காரியங்களை செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். நான் செய்கிற அற்புதங்களை மாத்திரமல்ல, நான் செய்தை விட பெரிய காரியங்களை செய்வாங்க என்று சொன்னார். அதற்கு இந்த அனாயிட்டிங் நமக்கு தேவை. அடுத்தாற் போல அப்போஸ்தலர் 5:5 சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. ஆவியின் நிறைவு, ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இது நமக்குள் இருந்தால்தான் தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும். சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு, அந்த அன்புதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த அன்புதான் சிலுவையிலே தொங்குற நேரத்திலும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஓ அந்த அன்பு, அந்த தேவ அன்பு, ஓ என் இயேசு பெற்றிருந்த அபிஷேகத்தினால் அவருக்குள் ஊட்டப்படுகிற அந்த தேவ அன்பு, அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ள ஊட்டப்பட வேணும். சத்துருக்களை சிநேகிக்கணும். உன்னை போல பிறனை நேசின்னு ஆண்டவர் சொன்னாரு. 1 கொரிந்தியர் 13 சொல்லிக்கிற அன்பின் இலக்கணங்கள், ஓ இந்த தேவ அன்பினால் தான், தேவ ஆவியினால் தான் நம்முடைய உள்ளத்திற்குள் ஊற்றப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13 சொல்லிக்கிற அந்த அன்பின் இலக்கணங்கள், அந்த அன்பின் இலக்கணங்கள் என் வாழ்க்கையில், என் இருதயத்தில் இருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர் தான் அந்த அன்பை ஊற்றுகிறார். என் சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, என்னை போல மற்றவர்களையும் நேசிக்கிற அன்பு. இந்த அன்பு இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டா இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது, சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, கொலைகள் வெறிகள் இருக்காது. ஓ தேசம் முழுவதும் அன்பு பெருக்கெடுத்து ஓடும் ஐயா, பெருக்கெடுத்து ஓடுமே. திருச்சபை ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த தேவ அன்பால் நிரம்பியிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, ரோமர் 8 எடுத்துக்கிடுங்க. 13, 15, 14, 15, 16 வசனங்கள், 4 காரியங்களை நாங்கள் சொல்லுகிறேன். ரோமர் எழுதின அப்போஸ்தலன் பவுல் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். 8:13 சொல்லுது சரீரத்தின் செய்கைகளை அழிக்க. 8:14 ஆவியினால் நடத்தப்பட. 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள. 8:16 தேவ பிள்ளை என்னும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள. தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த 4 உன்னத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சரீரத்தின் செய்கைகளை அழிக்க எனக்கு ஆவியின் பலன் தேவை. நான் ஆவியினால் நடத்தப்பட எனக்கு ஆவியானவர் தேவை. என் இரட்சகராகிய இயேசுவை அப்பா பிதாவே, பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை, சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள அந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவி எனக்கு தேவை. 8:16 தேவ பிள்ளை என்று ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார். நான் தேவ பிள்ளை என்கிற உரிமை, எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் 3:5 சொல்லுகிறது,
நான் தேவராஜ்யம் போவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவி தேவை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, இவ்வளவு மகிமை மேன்மை நிறைந்த இந்த அபிஷேகத்தை இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டு உங்களுக்கு தர விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு தரம்ப விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வாஞ்சா இருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னோட இணைந்த ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு பாரத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை இன்று எனக்கு தாருமப்பா. இதே போல ஒரு நாளில் இந்த உலகத்தில் உங்களுடைய ஆவியை ஊற்றினீரே ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு விசையாய் என்மேல் ஊற்றும்படி நான் கேட்கிறேனப்பா. என்மேல் ஊற்றும்படியாக கேட்கிறேனப்பா என்று நீங்கள் பாரத்தோடு கேளுங்கள். இருக்கிற இடங்களிலே நீங்கள் எப்படியாக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண விரும்பினால் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் பண்ணிட்டு விரும்பினால் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்கள். எழுந்திருந்து ஜெபம் பண்ணிக்க விரும்பினால் எழுந்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நடந்து ஜெபம் பண்ண விரும்பினால் நடந்து ஜெபம் பண்ண விரும்புங்கள். எப்படி உங்களை ஆண்டவர் நடத்துகிறார் அப்படி ஜெபியுங்கள். எப்படி ஆகிலும் ஜெபியுங்கள். ஆண்டவரத்தில் ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரை, இன்றைக்கு என்னை நீர் நிரப்பி அனுப்ப வேண்டும் ஐயா. இன்றைக்கு நீர் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பி அனுப்ப வேண்டும். இன்றைக்கு நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்க வேண்டும் அப்பா. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்பி அனுப்புங்கப்பான்னு கேளுங்க. இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் உங்களை நிரப்புவார். தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் ஐயம், மண்டலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிற ஆண்டவர். நான் ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ, கண்ணீரோடு நீங்கள் கேட்கிறீர்களோ, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆவியானவர் நிரப்புவார். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியால் நிரப்புமே. கேளுங்க, என்னை நிரப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியால் நிரப்புமே. என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் ஆவியை ஊற்றுமே. யாரெல்லாம் மஞ்சோடு கேட்டாங்க, பாரதோடு கேட்டாங்க, நிரப்புங்கப்பா. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதில் டல்லா இருக்கிறவங்க மறுபடியும் இன்றைக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணி உயிர்ப்பித்துக்கிட்டங்க. ஆன்லைனில் உங்கள்கிட்ட அதிக நேரம் நான் ஜெபத்தில் நடத்த முடியாது. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. நீங்கள பார்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது வீட்டில் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு தனியாய் ஆண்டவர் நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, இந்த ஆவி நிறைவே எனக்கு தாரும் என்று கேளுங்கள். கண்ணீரோடு பாரத்தோடு கேட்டால் இயேசுவின் நாமத்தில் அவங்களை சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடுக்கால வந்து செல்வாமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சௌலபாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதத்தோடு அடியாரை
போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகங்கள் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. சாயங்காலம் வாருங்கள். சாயங்காலத்தில் ஆவியானவரோடு இடைபடுவார். நான் சொன்னது போல கொஞ்ச நேரமாக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். God bless you all. Thank you.